ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நிறைய வணக்கங்க. மெக்சிகோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டை போட்டு எடுத்திருக்காங்க. என்னடா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு நாங்கள் அதிகமான டேக்ஸ் விதிக்க போகிறோம்டா அப்படி சொல்லியிருக்காங்க. மெக்சிகோ கவர்மெண்ட் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாடி ஷென்பர்க் வந்து எதுக்கு அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக வந்து ஆட்டோமொபைல்ஸ் கார்ஸ் வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறீங்க. அதில் வந்து ஹுண்டாய் மாற்றி சுற்றி பல விதமான காரை ஏற்றுமதி பண்ணி சொன்ன மாதிரி இந்த கார் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் மேலே நீங்கள் வந்து உங்களோட பொருட்களை வந்து இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, ஏற்றுமதி பண்ணுறீங்க. ஸோ அதனால் அதிகமாக ஏற்றுமதி பண்ணதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வரி விதிக்க போகிறோம், அதிகமான வரி சுமத்த போகிறோம் அப்படின்ற விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து காருக்கு வந்து 20% போட்டிருந்தோம், இப்போ 50% ஏற்றிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருளாக நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்களோ அதுக்கான வரி வந்து அதிகமாக ஏற்ற போகிறோம். அது கிளாத்தாக இருந்தாலும் சரி, ஃபுட்வேராக இருந்தாலும், ஃபர்னிச்சராக இருந்தாலும் சரி, அப்ளைன்சஸாக இருந்தாலும் சரி, டாய்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வரி ஏற்ற போகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து இது முக்கியமாக வந்து எந்த கண்ட்ரி பாதிப்போனா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாதிப்படும், அதே மாதிரி சைனா வந்து அதிகமாக பாதிக்கப்படும். அவங்க வந்து $130 பில்லியன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க நம்ம கண்ட்ரியில். ஸோ அதனால் இங்கே இருக்கிற வாழ்வாதார மக்கள், இங்கே இருக்கிற பொருளாதாரத்தில் நம்ம வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற நம்ம கண்ட்ரியில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் அந்தளவுக்கு பெருசாக உருவாகலை. ஸோ அதனால் நம்ம கண்ட்ரியில் உருவாகி நம்ம கண்ட்ரியில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து அவங்கள வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு முயற்சி எடுத்து பாடுபட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக வெளியிலேருந்து வரக்கூடிய கண்ட்ரிஸாக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வரி விதிக்கிறோம் சொல்லிட்டு $3.8 பில்லியன் மேலே நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனாக்காரங்களுக்கு வந்து 33,000 கோடிக்கு மேலே நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து வரி விதிச்சிருக்காங்க, வரி ஏற்றிருக்காங்க. ஸோ அவங்க நாட்டோட கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டோட மக்களோட வளர்ச்சிக்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் ஸோ அவங்களோட இண்டஸ்ட்ரீஸை அவங்களே உருவாக்கிக்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் கண்ட்ரி சொல்கிறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல. நம்ம வந்து ஆட்டோமொபைல்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால 3rd லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஃபஸ்ட் வந்து சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் இந்தியா இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான பொருள் இங்கே ஏற்றுமதி பண்ணுறீங்க. நம்மளோட ஆக்சுவலாக நம்ம பீப்புளுக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணுற பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வரியாக போட்டு இங்கே நம்ம மக்களே சாவடிக்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டேக்ஸு, ஜிஎஸ்டி டேக்ஸு, அந்த டேக்ஸ்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொருளை ஏற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வியாபாரத்துக்காகவும் பண்ணும்போது ஸோ அவங்க வந்து வரி அதிகமாக நான் உங்கள் மேலே போடுறேன்டா, நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அதிகமாக வரி கட்டணும் அப்படின்ற மாதிரி ஏற்றிருக்காங்க. ஸோ அந்த நாட்டோட மக்களோட வளர்ச்சிக்காகவும் அந்த நாட்டோட மக்களுக்கு வேலைவாய்ப்புக்காகவும் அந்த நாட்டோட மக்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்கி அவங்களே வளர்த்துக்கிறாங்க. ஸோ நல்ல கவர்மெண்ட்டுக்கான ஒரு முயற்சி. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் நம்ம மக்களுக்கு தேவையான விஷயங்களை வளர்க்குறது பண்ணால் நல்லாயிருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் மத கலவரத்தை உருவாக்கிட்டு அரசியல் பண்ணிவிட்டு பொலிட்டிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கே எவனை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ பார்லிமெண்ட் ஸ்பீச்சில் ரொம்ப கேவலமாக இருக்குது. டெவலப்மெண்ட் பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து ரிலீஜியஸ் அந்த மாதிரி ஃபைட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கூடுதலான தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.